இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இங்கு கருத்து சொல்லும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர்கள் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் இந்த அற்பமான காரியத்தை செய்யாதிருப்பது எப்படி? இந்த வியாதியை குணமாக்காதிருப்பது எப்படி? இந்த பலவீனத்தை நீக்காதிருப்பது எப்படி? அந்த பொண்ணை கொண்டு வராது இருப்பது எப்படி? அந்த பணத்தை தராதிருப்பது எப்படி? இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ், சில்லற. பரலோக தேவனிடத்திலே விலகோன்னு ஒரு காரியம் இருந்தது. அது அவர் மடியிலிருந்து செல்ல குமாரன் இயேசு அவரையே கொடுத்துட்டார். என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா, எப்படியாவது நீ நரகத்திலிருந்து தப்புனா போதும், நீ பரலோகத்துக்கு வந்தா போதும். ஆனால் அது கடினமான ஒரு பாதை வழியா என் மகன் போக வேண்டியது அவசியமா இருக்குது.